பக்கா தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமொபைல் பதிவில் நம்மளுடைய வாகனத்தை காலையில் கிக் ஸ்டார்ட் பண்ணால் நல்லதா இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணால் நல்லதா, எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ரெண்டுமே பெஸ்ட், ரெண்டுமே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து புதுசில் எந்த ஒரு ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண மாட்டோம், ஃப்யூச்சரில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நார்மலாக ஒரு மாடர்ன் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்டரி கன்சியூம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மோட்டாரு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டு, ஸோ ஹை பீம் லைட்டு, லோ பீம் லைட், இது எல்லாமே வந்து பயன்படுத்துறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிக் ஸ்டார்ட் மூலமாக வந்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பயன்படுத்தும் போது நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான விஷயத்துக்குமே வந்து நம்ம என்ன மாதிரி அதுக்கு இல்லாத போது என்ன பண்ணலாம் அப்படின்ற வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். கண்டிப்பாக காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக BS4 இன்ஜினாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் லைட் வந்து இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஹை பீம் லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியுடைய பவர் வந்து நம்ம சேவ் பண்ணலாம், உங்களுடைய பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு பைக் அப்படி செட்டப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா BS4 அப்படின்னா உங்களுக்கு லைட் வந்து எப்போவுமே ஆனில் இருக்கும் லோ பீமில். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் ஒரு ஹாரன் பைக்குக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றப்பல ஒரு ஹாரன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஹாரன் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரா லைட்டு இதெல்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு என்னவோ நல்லாயிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்பவே வந்து ட்ரைன் ஆகும், ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃப்யூச்சர்லேயே சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க காலையில் கிக் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது பைக்குக்கு அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உண்மையாகவே? ஸோ அப்படி யோசிக்காமல் இருந்தீங்க இல்லை ஏன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஒரு பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்ஜினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது கனெக்டிங் ராடு, பிஸ்டனு, அதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டு, உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ், உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக் இதெல்லாமே உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நைட் இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டு வரீங்க அப்படின்னா நைட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 hours வந்து ஹேடலாக இருக்கும். அதாவது எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கும் நேரத்தில் வந்து உங்களுடைய பைக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆயில், அதாவது எல்லா பார்ட்ஸ்லையுமே மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆயில் எல்லாமே வந்து பாட்டமுக்கு வந்துடும். அதாவது இன்ஜினுடைய அடிபாகத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு நார்மல் கண்டிஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் வந்து ஏற்படும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே மூவ்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஜினுடைய லைஃப் வந்து கூடவே ரொம்ப நாள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லூப்ரிகேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட பைக் இருக்குது, பட் ஆனால் கிக் ஸ்டார்ட் இதில் கிடையாது, நான் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் நியூட்டரில் போட்டுட்டு நியூட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 minute வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜின் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிராங்க்கு அப்புறமேட்டு பிஸ்டன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம பயன்படுத்த முடியும். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்துலாம் இந்த ரொம்பவே ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு பேட்டரி கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க, உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிங்க. மீண்டும் நல்ல ஒரு ஆட்டோமொபைல் பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது பக்கா தமிழ் அண்ட் விஜய். பாபா, see you, have a nice day.